முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காலத்திலிருந்து இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலம் வரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே இயக்கம் திமுக. அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. திண்டுக்கல் திமுக வேட்பாளர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி, ஐ.பி. செந்தில்குமார், வீரா சுவாமிநாதன் மற்றும் நாகஜோதி ஆகியோர் சென்னையிலிருந்து ரயில் மூலமாக திண்டுக்கல் வந்தடைந்தனர். இவர்களுக்கு திமுக நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் வரவேற்பு அளித்தனர். பின் அமைச்சர் ஐ. பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது கூறியதாவது: வருகிற ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, கூட்டணியின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 6 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியனும், ஒரு சட்டமன்றம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் 100% வெற்றி பெற்று நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் பொற்கால ஆட்சியை தந்த தமிழகத்தினுடைய முதல்வர் கரங்களில் நாங்கள் ஒப்படைப்போம் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் இப்போ சொல்லியிருக்காங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எப்படின்னு இருக்கு? அவர் திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், இந்த தேர்தல் வாக்குறுதி 8000 ரூபாய்க்கு. தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தளவில் எப்பொழுதும் கழகத் தலைவர் காலத்திலிருந்து இன்றைய முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் காலம் வரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதியைத்தான் மக்கள் நம்பி வாக்களிப்பார்கள். எப்பொழுதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வருகிற தேர்தலில் அதுதான் வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கும் என்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள். ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மட்டுமல்லாமல் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்த சாதனை அதுவே போதும் என்றுதான் மக்கள் நினைக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டு கால சாதனையே இன்றைக்கு மக்கள் மீண்டும் அவரை 2வது முறையாக முதலமைச்சராக தமிழகத்தில் அமர வைப்பார்கள்.